والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين شفينا محمد صلى الله عليه وسلم وآله وصحبه أجمعين. وبعده قال الله تعالى في شأن حبيبه: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அவனுடைய எல்லையில்லா கிருபையினால் நம் அனைவரையும் முஸ்லிமாக படைத்து நமது உயிரினும் மேலான கண்மணி தாஹா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சிறந்த சமுதாய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியதோடு புனிதமிக்க ஜும்ஆவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக வேண்டிய ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் அவருடைய புனித பள்ளியில் கொண்டு சேர்த்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் அவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட நல்ல அடியார்களின் கூட்டத்தில் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாழும் காலம் எல்லாம் அவருடைய கட்டளைகளுக்கு அடிபணிந்து நடந்து அவருடைய அன்பையும் அருளையும் பெற்றவர்களாக வாழ்ந்து மரணிப்பதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அன்பான பெருமக்களே, பெற்றோர்கள் எவ்வளவு சிறப்பிற்குரியவர்கள், பெற்றோர்களிடம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் குர்ஆனின் மூலமாக ஹதீஸுகளின் மூலமாக நமது முன்னோர்களாகிய இமாம்கள் எவ்வாறு நடந்து கொண்டார்கள் என்பதை பற்றியெல்லாம் நாம் பார்த்து வந்தோம். இன்னும் ஒரு சில விஷயங்களோடு இந்த தலைப்பை நான் முடிவுக்கு கொண்டு வருவேன். வரக்கூடிய வாரம் புனித ரமதான் மாதமாக இருப்பதால் ரமதான் மாதம் சம்பந்தமாக பல விஷயங்கள் பேசப்பட வேண்டியிருக்கிறது. அன்பான பெருமக்களே, பெற்றோர்களுக்கு சந்தோஷப்படும்படியாக பெற்றோர் சொல் கேட்டு நடந்தால் அது எல்லா காலத்திலும் நன்மைதான். இங்கேயும் சிறப்பு தான், கபருக்கு போனாலும் சிறப்பு தான், மறுமையிலும் சிறப்பு தான். வருஷம் துல்ஹஜ் மாதம் இஸ்மாயில் நபி அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சிறப்புகளை பற்றி பேசுவோம். இஸ்மாயில் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறுக்கப்பட்டார்கள். கத்தியை அறுத்தா அறுக்கில்ல, சோளத்திலிருந்து அல்லாஹ் ஆட்டை கொண்டு வந்தான். இஸ்மாயில் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துல்ஹஜ் மாதம் அவர்கள் ஹீரோவாக, கதாநாயகராக உலகம் முழுவதும் அவர்கள் பேசப்படுவதற்கு காரணமே யா அபத்தி ஃபஅல் மா துஅமர், இந்த ஒரு வார்த்தை தான். துல்ஹஜ் மாதம் வந்து விட்டாலே ஹஜ்ஜுடைய மாதத்தில் உலகம் முழுவதும் இஸ்மாயில் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி பேசப்படுவதற்கு காரணம் என்ன? அவங்க வந்த வாயில வந்த ஒரே வார்த்தை யா அபத்தி இஃப்அல் மா துஅமர் சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரி. வரலாறுலாம் நமக்கு தெரியும். இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் மகனை அறுப்பது போன்று கனவு கண்டாங்க இல்லையா? கனவு கண்டு தன் மகன் இஸ்மாயில் நபியை பார்த்து சொல்றாங்க, இன்னி அரா அன் அதுபஹுக்க, இன்னி அரா ஃபில் மனாமி அன் அதுபஹுக்க ஃபந்துர் மா தரா. கண்ட கனவு வேற ஏதாவது சதக்கா கொடுக்குற மாதிரி இருந்தால் பரவாயில்லை. சில சமயங்களில் நம்ம கனவு காணுவோம், பாம்பு துரத்திக்கிட்டு வர்ற மாதிரியும் அல்லது யானை துரத்திக்கிட்டு வர்ற மாதிரியும் தண்ணிக்குள்ளே விழுற மாதிரியும் யாராவது வெட்டுற மாதிரியும் கொல்ற மாதிரியெல்லாம் கனவு காணுவோம். இந்த மாதிரி கனவு கண்டால் நம்ம என்ன செய்வோம்? மறுநாளே சதக்காக கொடுத்துருவோம்.
யாராவது நம்மளை கொல்ற மாதிரி கனவு கண்டாலோ அல்லது யாராவது மௌத்தா போகிற மாதிரி கனவு கண்டாலோ ஹஜ்ரத்திட்ட வந்து கேட்பாங்க, இந்த மாதிரி நேற்று நைட்டு நான் கனவு கண்டேன், அந்த கனவுல யாரோ என்னை கொல்ற மாதிரி பார்த்தேன், அல்லது என்னை யாரோ மௌத்தாக்குற மாதிரி நான் பார்த்தேன், அல்லது நானே மௌத்தா போகிற மாதிரி என்னை கனவுல கண்டேன், என்ன செய்யணும்? உடனே இமாம் சொல்லுவாங்க, ஒரு 10 மிஸ்கீனுக்கு சாப்பாடு கொடுத்துருங்க, முடிஞ்சு போச்சு, சாப்டர் க்ளோஸ். அந்த கனவுக்கு அதான் விளக்கம். ஆனால் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் மகன்கிட்ட கேட்குறாங்க, நேற்று நைட்டு நான் கனவு கண்டேன், அந்த கனவுல ஒன்று அறுக்கிற மாதிரி நான் கனவு கண்டேன், ஃபுல்லூர் மாதா தரா, நீ என்ன சொல்ல வார இது சம்பந்தமா? இப்ராஹிம் நபி தன் மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுப்பது போன்று கனவு காணுகிறார்கள். மறுநாள் காலையில மகன்கிட்ட கேட்குறாங்க, உன்னை அறுக்கிற மாதிரி நான் கனவுல பார்த்துருக்கப்பா, நீ என்ன சொல்ல வாரேன்? இப்போ நானாக இருந்தால் சொல்லுவேன், 10 பேருக்கு மிஸ்கின் கொடுத்துருங்க தான்ருவேன். நான் அப்படி தான் சொல்லுவேன், 10 பேருக்கு 10 மிஸ்கின்களுக்கு சாப்பாடு கொடுத்துருங்கன்றுவேன். இஸ்மாயில் நபி அலைஹிஸ்ஸலாம் அழகாக சொன்னார்கள், யா அபதி இஃப்அல் மா துஅமர், உங்களுக்கு எது ஏவப்பட்டிருக்கிறோ அதை செய்யுங்கன்றாங்க. உங்களுக்கு என்ன தோணுவது, நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை செய்யுங்க. சதஜிதுனி இன்ஷா அல்லாஹ் மினஸ் சாபிரீன், நான் பொறுமையா இருப்பேன்ட்டான். கடைசியாக வச்சு அறுத்தாங்க, கத்தி அறுபடலை. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அதுக்கு பகரமா சொர்க்கத்திலிருந்து ஆட்டை கொண்டு வந்தான். அந்த வரலாறுலாம் நம்ம பார்க்குறோமே. இஸ்மாயில் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் தந்தைக்கு கட்டுப்பட்ட ஒரே காரணத்தினால, தான் தந்தையுடைய பேச்சு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய பேச்சுக்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்ததின் காரணத்தினால வாழ்நாள் முழுவதும் இன்னைக்கு வர அவர் பேசப்பட்டுக்கிட்டே வராங்க. அன்னைக்கே இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்மாயில் நபிக்கு பகரமாக ஒரு 10 மிஸ்கின்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தாங்கன்னா அன்னையோட சாப்டர் முடிஞ்சிருக்கும். அந்த செய்தி குர்ஆன்லையும் வந்திருக்காது. இன்னைக்கு நம்ம ஜும்மால அதை பேச வேண்டிய தேவையும் இருந்திருக்காது. தன் உயிரை விட என் தந்தை என்ன சொல்கிறார்களோ அதுதான் முக்கியம் என்ற ஒரு முடிவு எடுத்தார்கள். வரலாறு பேசும் அளவுக்கு கதாநாயகனாக இஸ்மாயில் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திகழ்ந்தார்கள். அப்போ பெற்றோருடைய பேச்சை கேட்டால் என்னைக்குமே நல்லதுதான். ஹதீஸுகளில் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நீண்ட ஹதீஸ், புகாரியில் வரக்கூடிய நீண்ட ஹதீஸ், ஒரு 3 பேர் பிரயாணம் செய்வார்கள். நான் ஃபுல்லாக நீண்ட ஹதீஸ்க்குள்ளே போக விரும்பல, ஒரு பாயிண்டாக நான் சொல்கிறேன். பெற்றோர்களுடைய சொல் கேட்டு நடந்தால் நம்முடைய வாழ்க்கை நிச்சயம் நன்றாக இருக்கும் என்பதற்கு இது போன்ற சான்றுகள். 3 பேர் பிரயாணம் போவாங்க. இடையில கடுமையான காற்று அடிக்கும், கடுமையான மழையாக இருக்கும். எங்கே தங்கலான்னு நினைப்பாங்க. அப்போ அந்த நேரத்தில் ஒரு குகை ஒன்று தெரியும். சரி, இந்த குகைக்குள்ளே நம்ம போய் கொஞ்ச நேரம் இருப்போம், மழையெல்லாம் நின்றதற்கு பிறகு திருப்பி நம்ம பயணத்தை தொடரலான்னு 3 பேர் உள்ளே போவாங்க. மேலிருந்து ஒரு பாறங்கல், பெரிய கல் ஒன்று உருண்டு வந்து குகையை அடைச்சிரும். 3 பேர் சேர்ந்து தள்ளுவாங்க, திறக்காது. 3 பேர் சிக்கியாச்சு. இப்போ 3 பேர் மீட்டிங் போடுவாங்க. உதவி செய்யறதுக்கு யாரும் கிடையாது, கூப்பிட்டா வந்து ஹெல்ப் பண்றதுக்கு யாரும் கிடையாது. காட்டுல மாட்டியாச்சு, இப்ப என்ன செய்யறது, எப்படி தப்பிக்கிறது? ஒண்ணுமே இல்லை, நாதியே கிடையாது. நடு காட்டுல மாட்டிக்கிட்டாங்க. கூப்பிட்டாலும் வெளியில கேட்காது. பாறையை தள்ளிட்டு வெளியே வர முடியாது. என்ன செய்யலாம்? 3 பேர் அவங்களுக்குள்ளே ஆலோசனை பண்றாங்க, என்ன செய்யலாம், எப்படி செஞ்சுக்கலாம். அப்ப சொல்றாங்க, நாம நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு நல்ல அமல் செஞ்சிருப்போம். நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு நல்ல அமல் செஞ்சிருப்போம். அதை கொஞ்சம் அப்படியே ஃபீட்பேக், ஃப்ளாஷ்பேக் பின்னாடி யோசிச்சு பார்ப்போம். நம்ம வாழ்க்கையில ஏதாவது நல்ல அமல்களை செய்ததாக நமக்கு தெரிந்தால் அதை முன் வச்சு அல்லாஹ்ட்ட நம்ம கேட்போம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு ஏதாவது ஒரு வழி பிறக்க வைப்பான் என்று மூவரும் யோசிக்கிறார்கள். இப்போ அதுக்குள்ள போக முடியாது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு துவா கேட்பாங்க. ஒரு ஆள் ஒரு துவா கேட்பாரு, பாறை கொஞ்சம் விலகிரும். அப்புறம் ஒரு ஆள் ஒரு துவா ஒன்று கேட்பாரு, இன்னும் கொஞ்சம் பாறை விலகிரும். அப்புறம் 3வது ஒரு ஆள் துவா கேட்பாரு, பாறை முழுவதுமாக விலகிவிடும். தானா பாறை விலகும். இவங்க துவா கேட்க கேட்க ஃபர்ஸ்ட் ஒரு ஆள் துவா செய்வாரு, பாறை கொஞ்சம் நகன்றும், கொஞ்சம் வெளிச்சம் வர ஆரம்பிச்சிடும். ஆனால் வெளியெல்லாம் போக முடியாது. திருப்பி 2வது ஒரு ஆள் துவா செய்வாரு, இன்னும் கொஞ்சம் பாறை விலகிரும். ஓரளவுக்கு காத்து வர ஆரம்பிச்சிருச்சு, ஆனால் வெளியே போக முடியாது. 3வது ஆள் துவா செய்வார்கள், பாறை கம்ப்ளீட்டா விலகிரும். 3 பேரும் வெளியில வந்துருவாங்க. அப்ப அதுல ஒரு ஆள் கேட்ட துவா என்னன்னா, அல்லாஹுவே, அவர் கேட்கிறார், அல்லாஹுவே உனக்கே நன்றா தெரியும், நான் ஆடு மேய்க்கக்கூடியவன். ஒவ்வொரு நாளும் நான் ஆடு மேய்ச்சிட்டு வீட்டுக்கு வந்து முதல்ல என் பெற்றோர்களுக்கு தான் பாலை கறந்து கொடுப்பேன். அவங்க குடிச்சதற்கு போக மிச்சம்தான் நான், என் மனைவி, மக்கள் எல்லாரும் குடிப்போம்.
இதுதான் அன்றாட அமல். முதல்ல அவங்க வாயில படணும், பெற்றோர்கள் வாயில படணும். அவங்க குடிச்சிட்டு மிச்சம் கொடுத்ததுக்கு பிறகு நான் என் மனைவி மக்கள் எல்லாம் நாங்கள் குடிப்போம். ஒரு நாள் ஆடு மேய்ச்சிக்கிட்டே இருக்கும் பொழுது கொஞ்சம் ஆடுகள் கொஞ்சம் தூரம் போயிடுச்சு. கொஞ்சம் அப்படி மேய்ச்சிக்கிட்டே போகும்போது அதுக்கு என்ன கண்ட்ரோலை பிரேக்காக போட முடியும்? அது வாட்டில் அது மேய்ச்சிக்கிட்டே கொஞ்சம் ஏரியா தாண்டி உள்ளே போயிடுச்சு. ஆடுகள் எல்லாம் மேய்ச்சிட்டு நான் வீட்டுக்கு வரும்போது வளமைக்கு மாற்றமாக இஷா தாண்டிடுச்சு. இன்னைக்குமே மகரிபுக்குள்ள நான் உள்ளே வந்துடுவேன். இன்னைக்கு என்னமோ ஆடு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தூரம் போனதுனால அதையெல்லாம் ஓட்டிட்டு நான் வந்து வீட்டுக்கு சேர்றதுக்குள்ள இஷா ஆயிடுச்சு. அவசரமாக பாலை கறந்து பெற்றோர்களுக்கு கொடுக்க வர தூங்கிட்டு இருக்கிறாங்க. பெற்றோர்களுக்கு வளமையாக கொடுக்குற மாதிரி அவசரமாக கிறந்து நேரம் ஆயிடுச்சே, பெற்றோர்களுக்கு பசிக்குமே, எதிர்பார்த்துட்டு இருப்பாங்களே என்று நான் அவசரமாக பாலை கறந்து கொண்டு வந்து கொடுக்கும் பொழுது நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்கள எழுப்புறதுக்கு எனக்கு மனசு இல்லை. ஹதீஸிலே வரக்கூடிய செய்தி, பிள்ளைங்கள் எல்லாம் கதறி அழுகுது, என் காலை சுத்தி அழுகுது பசியினால. எனக்கு அவங்களுக்கு கொடுக்காம எங்களுக்கு குடிக்கவும் மனசு வரல. சரி, பாதிலேயே எழுப்பலான்னா அவங்க தூக்கம் கெட்டு போயிருமோ என்ற அச்சமும் இருக்குது. பாலை கையிலேயே வச்சுக்கிட்டே நிற்கிறேன். ஹதீஸ்ல வரக்கூடிய செய்தி, இந்த குழந்தைங்க அழுது அதே தூங்கிடுச்சு. குழந்தைங்க பசியினால் அழுது அதுவும் தூங்கிடுச்சு. நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன், இப்போ எந்திரிச்சிருவாங்க, எழுந்துருவாங்க. டைம் போய்கிட்டே இருக்குது. கடைசியில் ஃபஜ்ரில் தான் எந்திரிக்கிறாங்க. அதுக்கு பிறகு அவங்களுக்கு நான் குடித்தார்கள். அப்புறம் எங்களுக்கு கொடுத்தது பிறகு நான் மனைவி மக்கள் எல்லாம் குடித்தோம். அல்லாஹுவே, நான் செய்த இந்த அமல் உன்னிடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்டதாக இருந்தால், உனக்கு பிரியமானதாக இருந்தால், நாங்கள் என்ன கஷ்டத்தில் இருக்கிறோமோ அந்த கஷ்டத்தை ரப்பே நீ நீக்கு என்று சொல்லவும் விலகிடுச்சு. அன்பான பெருமக்களே, பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வது என்பது நமக்கு பலவிதமான முசீபத்துகளை நீக்கும். பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வது என்பது பலவிதமான முசீபத்துகளை நீக்கும். இன்னும் சொல்ல போனா, வாழும் காலத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய பெரிய பொக்கிஷம் என்னன்னா, இந்த உலகத்தில் நாம் வாழும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பொக்கிஷம் சொத்து சுகம் எல்லாம் இல்லை. பில்டிங்கு, கட்டடம், காரு, வாகனம், வீடு அதெல்லாம் இல்லை. இந்த உலகத்தில் நமக்கு விலை மதிக்க முடியாத ஒரு சொத்து என்னன்னா பெற்றோர்களுடைய துவா. அதுக்கு ஈக்குவலா எதுவும் கிடையாது. பெற்றோர்களுடைய துவா நமக்கு ரொம்ப முக்கியம். அது ஒரு ஆளுக்கு கிடைத்து விட்டால் அதை விட ஒரு சிறந்த பாக்கியம் வேற எதுவுமே கிடையாது. வரலாற்றிலே நீங்கள் நிறைய செய்திகளை பார்க்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், மன் வக்கர அபாஹு, யார் தன்னுடைய தந்தையை கண்ணியப்படுத்துவாரோ, தால உமருஹு, அல்லாஹ்வுடைய வாழ்நாளை அதிகப்படுத்துவாங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் தன்னுடைய தந்தையை கண்ணியப்படுத்துவாரோ அல்லாஹ் அவருடைய வாழ்நாளை அதிகப்படுத்துவான். ஒமன் வக்கர உம்மஹு, யார் தன் தாயை கண்ணியப்படுத்துவாரோ ரஆமா யஸ்ஸரஹு, அவன் தான் வாழ்க்கையில மௌத்தா போறதுக்கு முன்னாடி பல நல்ல விஷயங்களை பார்த்துட்டு தான் மௌத்தாகுவாங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தந்தையை கண்ணியப்படுத்துபவர்களுக்கு அல்லாஹ் வாழ்நாளை அதிகப்படுத்துகிறான். தாயை கண்ணியப்படுத்துபவருக்கு அல்லாஹ் மௌத்துக்கு முன்னாடி பல நல்ல, அவர் சந்தோஷப்படுற மாதிரி பல விஷயங்களை அல்லாஹ் அவருக்கு காட்டுவான் என்று சொன்னார்கள் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சயீத் இப்னு முஸய்யிப் ரொம்ப அழகான ஒரு செய்தி சொல்றாங்க. சயீத் இப்னு முஸய்யிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், அல் பாரு பிவாலிதைஹி லா யமூது மைத்தத சூஇ, எவர் தன் பெற்றோர்களுக்கு நல்ல விதமாக பணிவிடை செய்கிறாரோ, எந்த பிள்ளை தன் பெற்றோர்களோடு நல்ல விதமாக நடந்து கொள்கிறாரோ அவருக்கு கெட்ட மௌத்து வராதுன்னு சொல்றாங்க. லா யமூது மைத்தத சூஇ, பெற்றோர்களிடம் நல்ல விதமாக நடந்து கொள்ளக்கூடியவர், பெற்றோருக்கு பணிவிடை செய்யக்கூடியவருக்கு கெட்ட மௌத்து வராதுன்னு சொல்றாங்க சயீத் இப்னு முஸய்யிப். அன்பான பெருமக்களே, பெற்றோருடைய துஆவை நாம் பெற வேண்டும். புகாரி இமாம் அவங்க பிறந்த உடனே அவங்களுக்கு கண்ணில் பார்வையே இல்லை. புகாரி இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க பிறந்த உடனே கண் பார்வை தெரியல. அவங்க தாயார் துவா செஞ்சே கண் பார்வையை வர வச்சுட்டாங்க. அல்லாஹ்ட்ட துவா கேட்டு கண் பார்வையை வர வச்சுட்டாங்க. முஹியத்தீன் அரபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மிகப்பெரிய ஒலியாக மாறுவதற்கு காரணமே தாயுடைய துவாவா எழுதுறாங்க.
முஹிதீன் அரபி பெரிய வலியுல்லா, மிகப்பெரிய வலியாக மாறுவதற்கு தாயினுடைய துவான்னு எழுதுறாங்க. ஒரு முறை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தூர் சீனா மலைக்கு போறாங்க அல்லாஹோடு பேசுவதற்காக வேண்டி. குர்ஆன்ல சம்பந்தமான செய்திகள்லாம் வருது. அல்லாஹோடு பேசுவதற்காக வேண்டி அல்லாஹ் வர சொல்றான், வாங்க தௌராத்து வேதத்தை தார உங்களோட பேசணும் என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது குளிச்சு சுத்தமா ட்ரெஸ் அணிந்து விட்டு அல்லாஹுவை சந்திப்பதற்காக வேண்டி மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தூர் சீனா மலைக்கு போகும் பொழுது கால் தட்டி கீழே விழுந்து மண்டைகிட்டெல்லாம் உடையிற லெவலுக்கு ஆயிட்டாங்க. யதார்த்தமா போகும், திடீர்னு கால் சிலிப்பாகும் இல்லையா? இவங்க அல்லாஹுவை சந்திப்பதற்காக வேண்டி செல்லக்கூடிய நேரத்துல கால் ஸ்லிப்பாகி கீழே விழுந்த அடிப்பட்டு ஒரு விதமான ஒரு நிலைக்கு ஆக வேண்டிய நிலை ஏற்பட்டது. ஒரு விதமா தப்பிச்சுட்டாங்க. மனசுல அவங்களுக்கு ஓடுது, என்னடா இது நல்ல விஷயத்துக்கு தானே வரணுமோ. சில சமயங்கள் நம்ம வெளியே போகும்போது கால் தட்டிச்சுன்னு வைங்க, அவ்வளவுதான், ஆகா இன்னைக்கு என்ன சகனம் சரியில்லையே என்னன்னு தெரியலையே, போகும் பொழுதே கால் தட்டுது. நம்ம கொள்கைகள் அப்படி கிடையாது, நம்முடைய இஸ்லாமிய கலாச்சாரத்தில் அது கிடையாது. மாற்று மதத்தை சார்ந்தெல்லாம் ரொம்ப கவனிப்பாங்க. அந்த மாதிரி கால் தட்டிச்சுன்னா முடிஞ்சு போச்சு, அன்னைக்கு ப்ரோக்ராமே கேன்சல் தான், எங்கேயும் போக மாட்டாங்க. பூனை குறுக்களை வந்தா கால் தட்டினா ஏதாவது ஆயப்பட்டுச்சுன்னா அவ்வளோதான். நெஞ்சல போனால் சில பேர் போகும்போதே எங்கே போகிறோன்னு கேட்டேன், ஏன்பா போகும்போதே எங்கே போகிறோன்னு கேட்குறப்ப நான் போயிட்டு வந்த பிறவா கேட்பாங்க. சில பேர் போகும்போது எங்கே போகிறோன்னு கேட்டேன், போகும்போதே எங்கே போகிறேன்னு கேட்குறேன், பின்ன போயிட்டு வந்த பிறவா கேட்பாங்க, போகும்போதுப்பா கேட்பாங்க. இதை சில பேர் அபச குணமாக நினைப்பாங்க, போகிறவங்கள்ட்ட எங்கே போகிறேன்னு கேட்கக்கூடாதான். சரி, அதெல்லாம் அவங்களுடைய கலாச்சாரம். அப்போ அந்த மாதிரி கால் தட்டிச்சுன்னு சொன்னாவே ஒரு விதமாக யோசிப்பாங்க, ஏன் கால் தட்டுதுன்னு தெரியலையே. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க யோசிக்கிறாங்க, அல்லாஹ்வை பார்ப்பதற்காக வேண்டி வர்றோம், அதுவும் தௌராத்து வேதத்தை வாங்குவதற்காக வேண்டி வர்றோம், கால் தட்டி இந்த மாதிரி அடிபடக்கூடிய நிலை ஏற்பட்டுடுச்சு. சரி, ஒருவேளை அல்லாஹ்வை பார்க்க வந்தோம், அதனுடைய பரக்கத்தினால் அல்லாஹ் நம்மளை காப்பாற்றிட்டான் போல தெரியுதுன்னு அவர்கள் நினைக்க அல்லாஹ் சொன்னான், அதல்ல காரணம், உங்கள் தாய் உங்களுக்காக வேண்டி செஞ்ச துவா. உங்களுடைய தாயார் மூசாவே உங்களுக்காக வேண்டி உன் தாயார் செஞ்ச துவா இன்னைக்கு உங்களை காப்பாத்திருக்கு என்று அல்லாஹ் சொன்னான் என்றால், தாயினுடைய துவா, பெற்றோர்களுடைய துவா, அது எத்தனை வருஷம் ஆனாலும் எக்ஸ்பயர் எல்லாம் ஆகாது. பெற்றோருடைய துவா என்னைக்குமே எக்ஸ்பயர் ஆகாது. எத்தனை வருஷம் ஆனாலும் அது நின்றுகிட்டே தான் இருக்கு. எக்ஸ்பயர் ஆகாத ஒன்றுன்னு சொன்னால் பெற்றோருடைய துவா தான். அது மகனுக்கு 50 வயசானாலும் சரி, 60 வயசானாலும் சரி, 90 வயசானாலும் சரி, 110 வயசானாலும் சரி, தாயினுடைய துவா இருந்துகிட்டே இருக்கும். வரலாற்றிலே இன்னொரு செய்தியை பார்க்கலாம். மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிரியாவில் இருந்து அந்தாக்கியாவுக்கு போறாங்க. மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிரியா டு அந்தாக்கியா பயணம் செய்கிறார்கள். குதிரையில போறாங்க. வழியில குதிரை செத்து போயிடுது. ஏன்னா மூசா நபி தான் அல்லாஹ்ட்ட பேசக்கூடிய ஒரு ஆற்றலை பெற்றவர்கள். மூசா நபிக்கு அப்படி ஒரு சிறப்பா அல்லாஹ் வச்சிருக்கிறான். அவங்களுக்கு பேரே கலீமுல்லா தான். மூசா நபிக்கு பேரே கலீமுல்லா, அல்லாஹோடு பேசக்கூடியவர்கள். அப்படி ஒரு ஆப்ஷன் அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்துருந்தான். எப்ப நினைச்சாலும் பேசுவாங்க. அப்படி ஒரு அந்தஸ்து அல்லாஹ் மூசா நபி கொடுத்திருந்தான். இவங்க சிரியா டு அந்தாக்கியாவுக்கு போனோம். வழியில குதிரை செத்து போயிடுச்சு. ரொம்ப தூரம் போக வேண்டி இருக்குது, எப்படி போகணும்னு தெரியல. அல்லாஹ்ட்ட கையேந்துறாங்க, அல்லாஹ்வே நான் போக வேண்டிய பயணம் ரொம்ப தூரமா இருக்குது, ஆனா குதிரை செத்துருச்சு, நான் எப்படி போறது என்று மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்ட்ட கேட்க, அல்லாஹ் சொன்ன இந்த இடத்துக்கு போங்க, இந்த இடத்துல ஒரு ஆள் இருப்பாரு, அவர்கிட்ட போய் இதை சொல்லுங்க. அல்லாஹ் சொல்றான் மூசா நபியை பார்த்து, இந்த இடத்துக்கு போங்க, இந்த இடத்தில் ஒரு மனிதர் இருப்பார், அவர்கிட்ட போய் உங்களுடைய இந்த விஷயத்தை சொல்லுங்க. மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் வராங்க. அந்த ஆள்கிட்ட சொன்ன உடனே, அந்த ஆள் சாதாரண ஆள் தான், நபிலா இல்லை, சாதாரண மனுஷன்தான். அந்த மனிதர் டக்குன்னு ஒரு மேகத்தை கூப்பிடுறாரு. மேகத்தை கூப்பிட்டு மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் கொண்டு போய் அந்தாக்கியாவில் கொண்டு இறக்க சொல்றாரு. டக்குன்னு தூக்கி போய் இறக்கிடுச்சு. இவருக்கு மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஆச்சரியம், நம்ம ஒரு நபி, அல்லாஹ் டைரக்டா இந்த வேலையை என்கிட்ட செஞ்சிருக்கலாமே, இதுக்கு நான் வேற ஒரு ஆள்கிட்ட போய் அவர் மேகத்துல என்ன உட்கார வச்சு அங்க கொண்டு போய் சேர்க்கணும்னு தேவையில்லையே. அவரை விட நம்ம பவர் ஜாஸ்தி, அவர் சாதாரண ஒரு மனிதர் தான். அவர்கிட்ட போய் நான் போய் சொல்ல, அவர் ஒரு மேகத்துல என்ன உட்கார வச்சு அந்தாக்கியாவுக்கு போக வைப்பதற்கு அல்லாஹ் டைரக்டாவே ஒரு மேகத்தை கொடுத்து என்ன கொண்டு இறக்கி இருக்கலாமே என்று சந்தேகப்பட்டவர்களாக அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, அல்லாஹ்வே இது என்ன உன்னுடைய திருவிளையாடல், எனக்கு என்னன்னே புரியலையே, அவரை விட நான் நபியா இருக்கிறேன், நீ டைரக்டாவே இந்த வேலையை உன்னால செய்ய முடியும், ஆனா நீ அவர்கிட்ட போய் சொல்ல, அவர் ஒரு மேகத்தை பிடிச்சி என்ன உட்கார வச்சு அங்க கொண்டு வைக்க வேணுமே, அப்படி இவருக்கு என்ன விசேஷம் இருக்குது நான் அவர்கிட்ட போற அளவுக்கு
அப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு சொன்னான், அந்த மனிதர் யார் தெரியுமா? நான் ஏன் அந்த மனிதன் உங்களை அனுப்பினேன்னு தெரியுமா? நான் நினைச்சா அவங்களை டைரக்டாகவே அனுப்ப முடியும், வேகம் கூட தேவையில்லை, டைரக்டாக அவங்களை கொண்டு தூக்கி கொண்டு இறக்கிடுவேன், என்னால் முடியாதா? நான் ஏன் அந்த மனிதனிடம் உங்களை செல்ல சொன்னேன் என்றால், அந்த மனிதர் எப்படிப்பட்டவர் என்றால், ஹிதுமத்துல் வாலிதேன், பெற்றோருக்கு பணிவிடை செய்வதில் அவ்வளவு டாப் அவர் நபி அல்ல, ஒரு பெரிய உயர்ந்த மனிதரெல்லாம் இல்லை, பெற்றோருக்கு எப்போ பார்த்தாலும் பணிவிடை செய்வார், பெற்றோருடைய துவாவை பெற்றார். பெற்றோர் கடைசி நேரத்தில் என்ன துவா செஞ்சாங்க தெரியுமா? அல்லாஹும்ம இக்லி ஹாஜதஹு கமா இக்லி ஹாஜத்தின்னு ஒரு துவா கேட்டுட்டு மௌத்தா போயிட்டாங்க அவங்க பெற்றோர்கள். இவர் தாம் பெற்றோருக்கு செய்த பணிவிடையின் காரணத்தினால பெற்றோர்கள் அழகாக துவா செய்தார்கள், அல்லாஹுவே இவர் எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்தது போன்று நீ அவருடைய தேவையை பூர்த்தி செய்வாயாக. அல்லாஹும்ம இக்லி ஹாஜதஹு கமா இக்லி ஹாஜதி, இந்த மகன் எங்களுடைய பிள்ளை எங்களுடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்கிறாரு, அவருடைய தேவையை நீ பூர்த்தி செய். நாங்க என்ன கேட்டாலும் செய்கிறாரு, நாங்க என்ன கேட்டாலும் கொடுக்கிறாரு, அவர் என்ன கேட்டாலும் நீ கொடுன்ட்டாங்க. அவர் என்ன நினைத்தாலும் நீ செய், நாங்க என்ன நினைத்தாலும் அவர் செய்து தருகிறார், அவர் என்ன நினைத்தாலும் செய்து கொடு என்று பெற்றோருடைய துவாவை அவர் பெற்றார். அதனாலதான் மேகம் கூப்பிட்ட உடனே வருகிறது. பெற்றோருக்கு பணிவிடை செய்பவர்கள் எவ்வளவு சிறப்பிற்குரியவர்கள் என்பதை உங்களுக்கு நான் காட்டுவதற்காக வேண்டிதான் நான் அவரிடம் செல்ல சொன்னேன் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்கிறான். என்றால் பெற்றோர்களுடைய துவாவை பெற வேண்டும். அன்பான பெருமக்கள், ஏற்கனவே நம்ம சொல்லி இருக்கிறோம், பெற்றோருடைய பதுவாவை ஒரு காலம் பெற்றக்கூடாது. ரெண்டுக்குமே எக்ஸ்பைரி கிடையாது. பெற்றோருடைய துவாவுக்கும் எக்ஸ்பைரி கிடையாது, பதுவாவுக்கும் எக்ஸ்பைரி கிடையாது. வாழும் காலம் எல்லாம் அவருடைய துவாவை நாம் பெற வேண்டும். அவருடைய துவாவை பெற்றால் இந்த உலகத்திலும் நமக்கு நிம்மதி, கபருக்கு போனால் நிம்மதி, மறுமைக்கும் போனால் நிம்மதி. அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. பெற்றோருக்கு நாம் நோவினை ஏற்படுத்தினால், பெற்றோர்களுக்கு மன உளைச்சலை நாம் ஏற்படுத்தினால், பெற்றோர்கள் அதிருப்திப்படும்படியாக நம்முடைய நிலைகள் இருந்தால் எல்லாமே கஷ்டம்தான். இந்த உலகமும் கஷ்டம்தான், கபருக்கு போனாலும் கஷ்டம்தான், மறுமையிலும் கஷ்டம். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானார். பெற்றோருடைய மனதை ஒருபோதும் நாம் புண்படுத்திவிடக் கூடாது. அன்பான பெருமக்களை, நிறைய பயான்ல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, லைலத்துல் கத்ருடைய இரவுல பயான் பேசுறது, பராத்துடைய இரவுல பயானு, அதே மாதிரி மிஅராஜுடைய இரவுல எல்லா பயான் நீங்க கேட்டிருப்பீங்க. அதுல மெயினா ஒரு விஷயம் சொல்லப்படும், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா லைலத்துல் கத்ருடைய இரவில் எல்லாருடைய பாவங்களையும் மன்னிக்கிறான். பராத்துடைய இரவில அல்லாஹ் தன் அடியார்கள் அனைவரையும் நரகிலிருந்து விடுதலை செய்கிறான். மிஅராஜுடைய இரவில அல்லாஹ் தன் அடியார்களை மன்னிக்கிறான். சிலர்களை அல்லாஹ் மன்னிப்பதில்லை அப்படின்னு ஒரு ஹதீஸ் இருக்கும். உறவு பந்தங்களை முறித்து வாழக்கூடியவர், மது அருந்தக்கூடியவர், இப்படி எல்லாம் அடுக்கிக்கிட்டே வரும் பொழுது அதுல ஒன்றை சேர்ப்பாங்க, உக்கூக்குல் வாலிதைன், பெற்றோர்களுக்கு நோவினை ஏற்படுத்தக்கூடியவர், பெற்றோர்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடியவர். அவருக்கு சாதாரண காலத்திலையும் மன்னிப்பு கிடைக்காது, லைலத்துல் கத்ரிலையும் மன்னிப்பு கிடைக்காது, பராத்துடைய இரவிலும் மன்னிப்பு கிடைக்காது, மிஅராஜுடைய இரவிலும் மன்னிப்பு கிடைக்காது. இன்னும் என்னென்ன விசேஷமான தினங்கள் இருக்குதோ எந்த இரவிலும் அவர்களுக்கு மன்னிப்பே இருக்காது. அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், யார் பெற்றோர்களை திட்டுகிறார்களோ, யார் பெற்றோர்களை நோவினைப்படுத்துகிறார்களோ, லஅனல்லாஹ், அல்லாஹ்வுடைய சாபம் அவர்களுக்கு உண்டாகட்டும் சொன்னாங்க. லஅனல்லாஹ், அல்லாஹ்வுடைய சாபம் அவருக்கு உண்டாகட்டும். யார் பெற்றோர்களை நோவினைப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும். இன்னொரு செய்தியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், குல்லு துனூபின் யுஅখিরুல்லாஹு மின்ஹா மா யஷாஉ இலா யௌமில் கியாமா. மனுஷன் செய்யக்கூடிய ஒவ்வொரு பாவத்தையும் அல்லாஹ் அதை தாமதப்படுத்துவான். நம்ம செய்யக்கூடிய பாவங்கள் எத்தனையோ பாவங்கள், தொழாம இருக்கிறோம், நோன்பு வைக்காம இருக்கிறோம், பொய் பேசுறோம், புறம் பேசுறோம், இந்த மாதிரி நிறைய பாவங்கள் நம்ம செய்யறோம் இல்லையா? இந்த பாவங்களுக்கெல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தண்டனைகளை தாமதப்படுத்துவான். ஒருவேளை மன்னிக்கவும் செய்யலாம், மறுமையில கொடுக்கலாம். ஆனால் பெற்றோர்களுக்கு நோவினை செய்தால் துனியாவில் அவனை தண்டிக்கிறதுக்கு முன்னாடி அல்லாஹ் அவனை மூத்தாக்க மாட்டானா? ஹதீஸ்ல வரக்கூடிய செய்தி. வேற பாவங்களை அல்லாஹ் நினைத்தால் மன்னிப்பான், அல்லது அதற்குரிய தண்டனையை தாமதப்படுத்துவான், மறுமையில கொடுப்பான். ஆனால் பெற்றோர்களுக்கு நோவினை கொடுத்தால் துனியால தண்டனையை அனுபவிக்காதவரை மூத்தா மாட்டானா? அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எவருக்கு பெற்றோர்கள் இருந்து
எவருக்கு பெற்றோர்கள் இருந்து அந்த பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்து அவங்க துவாவை பெறவில்லையோ அவன் நாசமாகட்டும்ட்டாங்க. மன் அதரக்க வாலிதேஹி இந்தல் கிப்ரி அஹதுஹுமா வ கிலாஹுமா, எவருக்கு பெற்றோர் இருந்து அந்த பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்து அவன் சொர்க்கம் போகணும். இப்போ நமக்கு முன்னாடியே பெற்றோர்கள் மௌத்தாயிட்டாங்கன்னா ஒன்றும் செய்ய முடியாது. எத்தனையோ பேர் இருக்கிறாங்க பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்யணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் அவங்க ஹயாத்தோடு இல்லை, அவங்க மௌத்தாயிட்டாங்க. ஆனால் யாருக்கு பெற்றோர் உயிரோடு இருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்வதற்குண்டான வாய்ப்புகள் கிடைத்தும் பணிவிடை செய்ய சொர்க்கத்தை பெறாமல் இருந்தால் அவன் நாசமாகட்டும் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாவற்றிற்கும் மேலாக நாம் சொல்ல போனால் மௌத்துடைய நேரத்தில் களிமா வராதாம். பெற்றோர்களை நோவினைப்படுத்தக்கூடியவர்களுக்கு, பெற்றோர்களை கஷ்டப்படுத்தக்கூடியவர்களுக்கு மௌத்துடைய நேரத்தில் வாயில களிமா வராதுங்கிறாங்க. ஹதீஸில் வரக்கூடிய செய்தி. ரசூலுல்லாஹ்வுடைய காலகட்டத்தில் ஒரு வாலிபர் மௌத்துடைய நிலையில இருக்கிறார். களிமா சொல்லி கொடுக்குறாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். களிமா வரமாட்டேங்குது, களிமா வர்றதில்லை. எவ்வளவோ ட்ரை பண்ணுறாங்க, களிமா வரல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்துட்டாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த வாலிபருக்கு சக்கராத்துடைய ஹால் நெருங்கிடுச்சு, களிமா சொல்லி கொடுக்குறோம், களிமா வரமாட்டிருக்கு. ஒருவேளை வாய் பொன்னலாக இருக்கலாம், அல்லது ஊமையாக இருக்கலாம், பேச முடியாதவராக இருக்கலாம். நாயகம் கேட்குறாங்க, அலைஸ கான யகூலுஹா ஃபீ ஹயாத்திஹி, அவர் நல்லா இருக்கும் பொழுதுலாம் களிமா வாயில வரதானே செய்யும். ஊமைக்கு களிமா வரவா போகுது? அல்லது திக்கு வாய்க்கு களிமா வருமா? வராதில்லை. நான் என்ன கேட்குறாங்க, இப்போ களிமா வரலன்னு சொல்றீங்கல்ல, முதல்ல சொல்லிக்கிட்டு தானே இருந்தாரு, ஆரம்பத்தில் அவருக்கு வந்தது தானே? ஆமாம் யார சொல்லலாம், அப்போ நல்ல களிமா சொன்னாரு, இப்போ தான் வரமாட்டு இருக்குது. எவ்வளவோ சொல்லி கொடுத்துட்டோம். ஆனா அவர்கிட்ட வந்து குல் லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லலான்னு சொன்னா, லா அஸ்ததீஉ அன் அகூலஹா, எனக்கு சொல்ல வரமாட்டு இருக்குதுங்கிற, எனக்கு சொல்ல வரமாட்டு இருக்குது. எவ்வளவோ அவர் ட்ரை பண்றாரு, என்னால முடியலங்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யோசிக்கிறாங்க, இவருக்கு என்ன ப்ராப்ளம், எங்க ப்ராப்ளம்? களிமா அவருக்கு வாயில லாக் ஆகிருக்குது. சொல்லாதவராக இருந்தால் வேற விஷயம். சொல்லிக்கிட்டு இருந்தவர் கடைசியில் அவரால் சொல்ல முடியவில்லை என்றால் எங்கேயோ ஒரு ஃபால்ட் இருக்குதுன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்கிறார்கள். அடுத்து கேட்டார்கள், ஹய்யுன் ஹிய, தாய் இருக்கிறாங்களான்னு கேட்டாங்க. பெற்றோர்கள் இருக்கிறாங்களா அந்த வாலிபருக்கு? பெற்றோர்கள் உயிரோடு இருக்கிறார்களா என்று கேட்டதற்கு, அத்தா இல்லை, மௌத்தாயிட்டாங்க, தாய் மட்டும் இருக்கிறாங்க, தாய் மட்டும் உயிரோடு இருக்கிறாங்க, தாயை கூப்பிட்டு வாங்கன்ட்டாங்க. ஏம்மா, அவங்க மகனுக்கு களிமா வர்றதில்லை, அவன் வாழக்கூடிய காலகட்டத்தில் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது தொந்தரவு கொடுத்தானா? அந்த தாயார் அழுகிறார்கள், ஆம் யா ரசூலல்லாஹ், வாழும் காலம் எல்லாம் என்னை ரொம்ப கஷ்டப்படுத்தினான், எனக்கு ரொம்ப சிரமத்தை கொடுத்தான், அதனால் என் மனசு ரொம்ப நொந்துடுச்சு என்று சொன்னவுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதனால தான் அவனுக்கு களிமா வரமாட்டிருக்குது, அதனால தான் களிமா வரமாட்டிருக்குது. உங்களுடைய மனவேதனை இன்னைக்கு அவரை களிமா வரவிடாமல் ஆக்கியிருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன்னிச்சிருமா அவங்கள, மகனை மன்னிச்சிரு, கடைசி நேரம், உயிர் பிரியக்கூடிய நேரம், களிமா வரலன்னா காஃபிரா தான் போகணும், மன்னிச்சிரு. மன்னிக்கவே முடியாது, மன்னிக்கவே முடியாது. அவ்வளோ வேதனைப்படுத்திட்டான், அவ்வளோ கஷ்டப்படுத்திட்டான், மன்னிக்கவே முடியாது. அங்கே சக்கராத்தாள் களிமா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, வரமாட்டு இருக்குது. இங்கே தாயோட ரசூலுல்லாஹ் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, மன்னிச்சிருமா, எவ்வளோ நேரத்தில் அவனுக்கு மௌத்து வரும்னு தெரியல, கடைசி மூமெண்ட்ல இருக்கிறான், மன்னிச்சிருமா. மன்னிக்க முடியாது, மன்னிக்கவே முடியாது. என்னை அவ்வளோ பாடுபடுத்தி இருக்கிறான், என்னை அவ்வளோ கஷ்டப்படுத்தி இருக்கிறான், ஒரு காலம் மன்னிக்க முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவோ சொல்றாங்க. அந்த மனுஷன் திணறிக்கிட்டு இருக்கிறான், அந்த வாலிபர் களிமா வராமல் திணறிக்கிட்டு இருக்கிறான். எப்படிப்பட்ட மூமெண்ட் பாருங்கள். கடைசியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை கூப்பிட்டு, போய் கொஞ்சம் விறகுகளை எடுத்துட்டு வாங்கன்ட்டான். போய் கொஞ்சம் விறகுகள்லாம் எடுத்துட்டு வாங்க. இப்போ தாய் கேட்டாங்க, யாரை சொல்லலாம், எதுக்கு விறகு எடுத்துட்டு வர சொல்றீங்க? இல்லை பையனை வச்சு என்னை கொளுத்திடலான்னு பார்க்குறேன், வேற வழி இல்லை. நீங்களும் மன்னிக்கிற மாதிரி தெரியல, அவருக்கும் களிமா வர்ற மாதிரி தெரியல, களிமா வரா மௌத்தாயிட்டு நாளைக்கு நரகத்துக்கு தான் போகணும், நான் இப்பவுமே அவரை கொளுத்திடுறேன், இங்கேயே வச்சு நான் அவரை எரிச்சிடுறேன் என்று சொன்னவுடன் தாய்க்கு ஆவேசம். எவ்வளவுதான் தாய் 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 தான், தாய் தாய் தான். இந்த வார்த்தையை நாயகம் சொன்னவுடன் அந்த தாய் பொங்கி எழுந்தார்கள். நீங்க கொளுத்துறதுக்கா நான் 10 மாசம் சுமந்தேன், நீங்க எரிப்பதற்கு, அது என் கண்ணு முன்னாடி என் மகனை எரிப்பதற்காக வேண்டி இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் அவரை வளர்த்தேன். அஃபௌத்து அஃபௌத்து அஃபௌத்து,
கது ரலித்து அன் இப்னி, நான் என் மகனை பொருந்தி கொண்டேன், நான் என் மகனை மன்னித்து விட்டேன். வார்த்தை இங்க வருது, அங்க களிமா வருது. கது அஃபௌத்து கது ரலித்து, நாயகமே நான் என் மகனை மன்னிச்சுட்டேன், என் மகனை நான் பொருந்திக்கிட்டேன் என்று இங்க தாய் சொல்றாங்க. அங்க களிமா வருது. அடுத்த செகண்ட்ல ரூஹு பிரியுது. பண்பான பெருமக்களே, தாயுடைய விஷயத்திலே, பெற்றோருடைய விஷயத்திலே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அவருடைய பதுவாவை ஒருபோதும் நாம் பெற்றுவிடக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஸலாஸத்துன், மூன்று நபர்கள், ஸலாஸத்துன், மூன்று நபர்கள், லா யன்துருல்லாஹு இலைஹிம், நாளை மறுமையில அல்லாஹ் அவர்களை ரஹ்மத்துடைய பார்வையாக பார்க்க மாட்டார். இப்படி ஒரு ஹதீஸ். இன்னொரு ஹதீஸ், ஸலாஸத்துன் லா யதுகுலூனல் ஜன்னah, மூன்று நபர்கள் நாளை அவர்கள் சொர்க்கம் செல்லவே முடியாது. இப்படி ஒரு வாசகம். இன்னொன்று, ஸலாஸத்துன் ஹர்ரமல்லாஹு அலைஹிமுல் ஜன்னah, மூன்று நபர்கள் அவர்களுக்கு சொர்க்கம் ஹராமுன்ட்டான். எல்லாம் ஒண்ணுதான். யார் அந்த மூன்று நபர்கள் என்பதில் நாயகம் ஒன்றை சொன்னார்கள், பெற்றோர்களுக்கு நோவினை கொடுத்தவர்கள், பெற்றோர்களுக்கு சிரமத்தை கொடுத்தவர்கள், நாளைக்கு சொர்க்கம் அவங்களுக்கு ஹராமுன்ட்டான். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் முடிவுக்கு வருவேன். இப்போ பெற்றோர்கள் ஹயாத்தாக இருந்தால் அவங்களுக்கு நம்ம பணிவிடை செய்வோம். இப்போ பெற்றோர்கள் மௌத்தாயிட்டாங்க. இப்போ இங்கே இருக்கக்கூடிய பலருக்கும் பெற்றோர்கள் இருக்க மாட்டாங்க, பெற்றோர்கள் வஃபாத்தாக இருப்பாங்க. இப்போ நம்ம என்ன செய்யறது? அவங்களுக்கு ஹயாத்தா இருந்தால் ஹிதமத் செய்யலாம், பணிவிடை செய்யலாம், அவங்களுக்காக வேண்டி ஏதாவது செய்யலாம். இப்போ பலருடைய பெற்றோர்கள் வஃபாத்தாக இருப்பாங்க. இப்போ அந்த பெற்றோர்களுக்காக நம்ம என்ன செய்யறது என்றால், அன்பான பெருமக்களை, அவர்களுக்காக வேண்டி துவா செய்யும். மரணித்த பெற்றோர்களுக்கு, இப்போ இதுவரை சொன்னது உயிரோடு இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்காக வேண்டி பிள்ளைகள் செய்யக்கூடிய கடமை. இனி மரணித்து விட்ட பெற்றோர்கள், மர்ஹூமீன்களான பெற்றோர்களுக்காக வேண்டி செய்யக்கூடிய கடமைகள் என்ன? முதல்ல அவங்களுக்காக வேண்டி எப்பொழுதும் துஆ செய்யும். எப்பொழுதும் துஆ செய்யும். பெற்றோர்களுக்காக உயர்ந்த அந்தஸ்து கிடைப்பதற்கு நம்ம துஆ செய்யும். சுவனத்தில் உயர்ந்த அந்தஸ்து கிடைப்பதற்கு துஆ செய்யும். கபருடைய வேதனைகள் நீங்குவதற்கு துஆ செய்யும். அவர்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேவை. அல்லாஹ்வே, என்னுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. அல்லாஹ்வே, என்னுடைய பெற்றோருடைய மன்னரையை நீ பிரகாசமாக்குவாயாக. அல்லாஹ்வே, என்னுடைய பெற்றோர்களுக்கு நீ உயர்ந்த சோனபதியை கொடுப்பாயாக. பெற்றோர்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடணும். பெற்றோர்களுக்காக வேண்டி துஆ செய்ய வேண்டும். ஒவ்வொரு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அவர்கள் அடங்கி இருக்கக்கூடிய கபுர்ஸ்தானுக்கு சென்று ஜியாரத்து செய்ய வேண்டும். இதெல்லாம் மரணித்து விட்ட பெற்றோர்களுக்காக வேண்டி நாம் செய்ய வேண்டியவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பெற்றோர்களை மதித்து நடக்கக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரம் புனித ரமலானாக இருக்கும். அந்த ரமலான் மாதம் எவ்வளவு சிறப்பிற்குரியது என்பதையெல்லாம் நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். அந்த ரமலான் மாதத்தை நாம் எந்த அளவுக்கு நல்ல முறையில் அதை நாம் பயன்படுத்த வேண்டுமோ பயன்படுத்த வேண்டும். நான் பல தடவை சொல்வது உண்டு. இப்போ 2024 ரமலான் மாதம் வருது, 2025 வரும். ஆனால் நம்ம இருப்போமாங்கிறது தெரியாது. 2023 ரமலான்ல இருந்தவங்க 2024 இல்லை, பலருக்கும் தெரியும். 2023 ரமலான்ல இருந்தவங்க 2024 இல்லை. 2024 இருந்தவர்கள் இனி 2025 ரமலான் வரும், நம்ம இருப்போமாங்கிறது தெரியாது. அப்ப அதனால வரக்கூடிய இந்த ரமலான் என்னுடைய கடைசி ரமலான் நினைச்சுக்கிறது. இதுதான் உண்மையான ஈமான். நான் இன்னும் 60 வருஷம் வாழ்வேன், இன்னும் 40 வருஷம் வாழ்வேன், நீ நினைச்சுக்கிட்டே இரு. அவன் லிஸ்ட்ல இருக்குன்னு தெரியலையே. எத்தனையோ சம்பவங்கள் நம்ம சமீபத்தில் கேள்விப்பட்டோம். நல்லா தான் இருந்தார், இஷால தான் பார்த்தேன், வீட்டுக்கு கடையில் சாமான்லாம் வாங்கிட்டு வந்தார், அப்படியே நெஞ்சில் கை வச்சார், டக்குன்னு போயிட்டார். முதல்ல மௌத்துன்னு சொன்னா இழுத்துக்கிட்டு ரொம்ப போமாட்டாரான்னு யோசிக்கக்கூடிய அளவுக்கு எல்லாம் இருந்துச்சு. ஒரு காலத்துல மௌத்துன்னு சொன்னா எப்ப மௌத்தாக மாட்டாரா அந்த அளவுக்கு ரொம்ப வயசாகி முடியாத ஒரு கண்டிஷன்ல வீட்டுக்காரங்களே யோசிப்பாங்க, மனுஷன் ரொம்ப கஷ்டப்படும், அவர் மௌத்தா போகணும்னு ஆசை இல்லை, இவ்வளவு கஷ்டப்படுறாரு, படுக்கையா இருக்கிறாரு, முதுவெல்லாம் புண்ணா வந்து ரொம்ப சிரமப்பட்டு தான் இஸ்ராயல் உருவ வாங்குவார். இப்போ அப்படியெல்லாம் இல்லை, ஒரு செகண்ட் தான், ஒரு வாட்ஸ்அப்லேருந்து ஒரு மெசேஜ் இன்னொரு மெசேஜுக்கு பாஸ் ஆகிற மாதிரி. இப்போ தானங்க பார்த்தேன், வீட்டுக்கு வந்தாராம், நெஞ்சு வலிக்குதுன்னு கையை வச்சாராம், அதோட சாஞ்சாராம், முடிஞ்சு போச்சு. எத்தனையோ செய்திகள், சின்ன பள்ளியில் அசரத்தோடு வந்தவர் நெஞ்சு வலிக்குதுன்னு பின்னாடி போனார், அப்படியே படுத்துட்டார், முடிஞ்சு போச்சு. ஒரு காலம் இருந்துச்சு, மௌத்துக்கெல்லாம் ஒரு சிம்டம்ஸ் இருக்கும். மௌத்துக்கு முன்னாடி ஒரு நோய் வரும், மௌத்துக்கு முன்னாடி ஏதாவது ஒன்று வரும், அதெல்லாம் கொஞ்சம் படுத்து நோயாளியா. இப்போ அப்படிலாம் இல்லை, புசுக்குன்னு போயிட வேண்டியது தான். ஏன்னா எல்லாமே அட்வான்ஸாக, நெட்டெல்லாம் 3G 4G 5G அது ஸ்பீடு வந்த மாதிரி மௌத்து ஸ்பீடாக வர ஆரம்பிச்சிருச்சு. வந்த உடனே போயிட வேண்டியது தான். பண்பான பெருமக்களே, அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபுஜ்அத்துல் மௌத்திலிருந்து துஆ கேட்டிருக்கிறாங்க. அல்லாஹ்வே ஃபுஜ்அத்துல் மௌத், ஃபுஜ்அத்துல் சொன்னா திடீர்னு மௌத் ஆகிறது.
அந்த மௌத்தை விட்டு பாதுகாப்பு கேட்டுருங்க. என்ன தௌபா செய்ய முடியாது, அல்லாட்ட பாவ மன்னிப்பு கேட்க முடியாது, ஒரு அமல் செய்ய முடியாது. திடீர்னு மௌத்து ஆகிட்டா என்ன ஆகும்? பண்பான பெருமக்களை மௌத் இப்ப அந்த லெவல்ல தான் இருக்குது. அதனால வரக்கூடிய ரமலான் இது என்னுடைய கடைசி ரமலான். அடுத்த வருஷம் அது போனஸ் ஆகும், அடுத்த வருஷம் அது போனஸ், அது கிடைச்சா போனஸ். அப்ப அதனால இது என்னுடைய கடைசி ரமலான் என்ற அடிப்படையில எல்லா நோன்புகள் பிடிக்க வேண்டும், எல்லா தராவிக தொழுக வேண்டும். எந்த அளவுக்கு அதிகமான நல்ல அமல்கள் செய்ய வேண்டுமோ அந்த அளவுக்கு நல்ல அமல்களை செய்ய வேண்டும். அல்லாஹ் இந்த ரமலானின் மூலமாக நமக்கு என்னென்ன சொன்னாங்க இல்லையா, ரமலான்ங்கிறது ஷஹரு உம்மத்தி, என் உம்மத்துக்குரிய மாதம் தான். நமக்கு அல்லாஹ் அவ்வளவு ஆஃபர் தான். ரமலானுடைய ஹதீஸுகளை பார்த்தா அத்தனை ஆஃபர், அத்தனை ஆஃபரே நம்ம வாங்கிடணும், எதுவும் மிஸ் ஆகக்கூடாது. அல்லாஹ் நமக்குன்னு என்னென்ன வச்சிருக்கிறானோ அத்தனையும் நாம் வாங்க வேண்டும். அதற்காகவே இந்த ரமலானை நல்ல முறையிலே நாம் பயன்படுத்த வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்ம அனைவருக்கும் ஆயுளை நீடித்து கொடுத்து புனித ரமலான் மாதத்தை பெற்றுக்கொண்டு அந்த ரமலான் மாதத்தில் எல்லா நோன்புகள் பிடிப்பதற்கும், எல்லா தராவீக தொழுகுவதற்கும் மற்றும் எல்லா நல்ல அமல்கள் செய்வதற்கும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் சரீர சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் ஆஃபியத்தையும் தௌஃபீகையும் தந்தருள் புரிவானாக என்ற துஆவோடு என் உரையை நான் நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.